Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு அழைக்கிறேன். போன வாரம் நம்ம யோசேப்பை பற்றி பார்த்தோம். யோசேப்பு எங்கே ஒருத்தங்க உட்காந்துருந்தான், ஜெயிலில் உட்காந்தா இல்லை. இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்வோனை பற்றி பார்க்க போகிறோம். யோசேப்பு எப்படி சொப்பனம் கண்டாரோ அதே மாதிரி பார்வோன் 2 சொப்பனம் கண்டார். அவர் என்ன சொப்பனம் கண்டார் அப்படின்னு சொன்னால், நதி ஓரத்துக்கு போனார். நதி ஓரத்தில் நிற்கும்போது 7 கொழுத்த பசுகள் பயங்கரமாக ரொம்ப கொழுன்னு இருக்குது. அப்படியே அந்த கொழுத்த பசுக்கள் 7 பசுக்கள் அப்படியே ஏறி வருது. கொஞ்ச நேரத்தில் மெல்லிய, அதாவது ரொம்ப காஞ்சி போன ஒல்லியான 7 பசுக்கள் வந்து இந்த 7 கொழுத்த பசுக்களையும் சாப்பிட்டுதான். பாருங்க, யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய கொழுத்த பசு. ஆனால் மெல்லிய, ஒன்றுமே உதவாத எலும்பும் தோலுமான 7 பசுக்கள் இதை சாப்பிட்டுச்சு அப்படின்னு ஒரு கனவு கண்டார். சரி, 2வது ஒரு கனவு கண்டார். அது என்ன கனவுன்னா, ஒரே தாளிலிருந்து நல்ல 7 கதிர்கள், நல்லா கவனிங்க, ஒரே தாளிலிருந்து 7 நல்ல கதிர்கள், 7 சாவியான கதிர்கள் வந்து இந்த 7 நல்ல கதிர்களை சாப்பிட்டுச்சான். இப்படி 2 கனவு கண்ட உடனே அந்த பார்வோனுக்கு மனசுல ரொம்ப குழப்பம். இது ஒண்ணுமே அப்படி இல்லையே, என்னடா 7 கொழுத்த பசுக்கள் 7 மெல்லிய பசுக்கள் சாப்பிட்டுச்சு, ஒரே தாள்லேருந்து 7 நல்ல கதிர்களை, சாவியான கதிர்கள் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே குழப்பம். உடனே எல்லா ஞானிகள், பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டான். இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல சொன்னாரு. சொப்பனத்தின் அர்த்தம் யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்குமே தெரியல. உடனே அப்பதான் அந்த பாத்திரக்காரன் யோசிக்கிறான். பாருங்க, அப்பாவன் நன்றி நினைக்கல, இப்ப எஜமான சொல்றான், எஜமானே, என் கூட ஜெயிலில் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் யோசேப்பு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றதுல அவர் மிகுந்த தேறினவர் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே தானே அவனை ஆள் அனுப்பி அவருக்கு அங்கே முகசவரம் பண்ணி நல்ல ட்ரெஸ் போட்டாங்க. தம்பி தங்கச்சி யோசித்து பாரு, இப்போ ஜெயிலில் இருந்தவனுக்கு அப்படியே நல்ல ட்ரெஸ் போட்டு முகத்தை எல்லாம் சேவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ராஜாவிட்ட முன்ன கொண்டு வந்துட்டாங்க. ராஜா முன்ன கொண்டு வந்தோடனே ராஜா கேட்குறாரு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு. உடனே யோசேப்பு சொல்கிறான், நான் சொல்ல முடியாது, தேவனே எனக்கு மங்களகரமான உத்தரவு கொடுப்பாரு, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு சொன்னார். ராஜாவே 7 வருஷம் நம்முடைய தேசத்தில் பயங்கரமான விளைச்சல், எகிப்து தேசம் முழுசும் பயங்கரமான விளைச்சல், அதனால நிறைய குடோன் கட்டி நீங்கள் 7 வருஷத்துக்கு தானியத்தை ஃபுல்லாக சேர்த்து வச்சிருங்க. ஏன் அப்படின்னா, அடுத்த 7 வருஷம் ரொம்ப பஞ்சம், ஒன்றுமே இருக்காது, மழை பெய்யாது, புல் முளைக்காது, தானியம் ஒன்றுமே கிடைக்காது. அதனால இந்த 7 வருஷத்துக்கு உண்டான எல்லா தானியத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படிப்பட்ட ஐடியா இது, ஒரு சூப்பர் ஐடியா. 7 வருஷம் நம்ம தேசத்தில் பஞ்சம் வந்துன்னா ஜனங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, ஜனங்கள் ஆடு மாடெல்லாம் செத்து போகும், இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி உடனே யோசேப்பை கூப்பிட்டு தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை அப்படியே யோசேப்புக்கு போட்டு கழுத்தில் அப்படியே ஒரு பெரிய பொற் சர பண்ணி பயங்கரமான பொன்னாலான ஒரு செயினை போட்டு அவனை குதிரையில ஏறி உட்கார வச்சு அப்படியே முன்ன மேல தாளம் கொட்டி அப்படியே எல்லா இடமும் சுத்தி வந்து, இந்த யோசேப்பை போல ஒருவனும் கிடையாது, அவன் தான் ஞானவான், அவன் கடவுளுக்கு பிள்ளை, அவனை எல்லாரும் பணியணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு யோசேப்புக்கு கிடைச்சது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, ஒரு நிமிஷம் நீ யோசித்து பாரு. குழியில இருந்தான், அப்புறம் ஒட்டகத்தில் ஏறி போத்திபார் வீட்டுக்கு போனான், செய்யக்கூடாத பாவம் செஞ்சான்னு சொன்னாங்க, சிறையில் தள்ளுனாங்க, அங்கேயும் ஜெபம் பண்ணான். எந்த இடத்துக்கு போனானோ மறுபடியும் அதே எஜமான் கூப்பிட்டு அவனுக்கு முத்திர மோதிரம் போட்டு கழுத்தில் ஒரு சரப்பணி போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு 2ஆம் ரதத்தில் ஏற்றி எல்லாரும் தண்டனிட்டு பணிங்கள் சொன்னாங்க. எப்படி இருக்கு இதை கேட்கறதுக்கு? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா தம்பி தங்கச்சி? அவன் இயேசுவோட இருந்தான், எப்பவுமே இயேசப்பட்ட ஜெபம் பண்ணான், அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அதனால யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இந்த நாளுக்குரிய வசனத்தை நம்ம படிப்போமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். மீண்டும் ஒரு முறை சொல்வோமா தம்பி தங்கச்சி? அவனுடைய எஜமான்
அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். மத்தேயு 25:21. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கைகளை கோப்புவோம். அன்புள்ள இயேசப்பா, யோசேப்பிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எவ்வளவோ நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்த போதிலும் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்த்தான். அதனால் அவனை ஆசீர்வதித்தீர். அதே போல எங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை தர வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பாய்.